Hello students, now we are going to see 8th standard social science history part assignment 1 unit 1 part A ல ரோம் லெட்டர் 1ல 1 mark questions பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 mark question என்ன அப்படின்னா when did the calendar of Madras records publish? Answer B 1917. 2. The first coinage is modern India was issued by dash government. Answer C British government. Third one, who encouraged the marriages of the Portuguese with the Indian women? Answer D. Albuquerque. Fourth one, the British established their first factory at Dash. Answer D. Masulipatinam. Dash was the most important and prosperous French settlement in India. Answer C. Pondicherry. Next, fill in the blanks. Dash founded the first French factory in India. Answer Caron. ஃப்ரான்சிஸ் கெரோன்னு சொல்லலாம் இல்லை கரோன்னு சொல்லலாம். 2. டேனிஷ் சோல்டு ஆல் their செட்டில்மெண்ட் இன் இந்தியா டு த பிரிட்டிஷ் இன் டேஸ் 1845. Third one, in 1690 a British factory was established at சுதானுதி அப்படின்னு சொல்லலாம், சுதானுதி. Fourth one, the Dutch built Fort Geltria at டேஸ் புலிகேட். Fifth one, Dash sailed towards India following by Vasco da Gama. Petra Alvarez Cabral. Petra Alvarez Cabral. Next, part B, short answers. இந்த ஷார்ட் ஆன்சர் ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன், அப்படியே தொடர்ச்சியாக நான் ஆன்சரை சொல்கிறேன். 1. Write a note on the archives of Tamil Nadu. 2. What were the Indian commodities that the Dutch traded in Indiaன்னு சொல்லலாம். அடுத்தது third one, name the trading centers established in India by Sir Thomas Roe. Fourth one, mention the battles fought by the British that turned the British East India Company into a political power. Fifth one, name the important trading centers established by the French India. இது பார்க்கலாம், அதுக்கான ஆன்சரு. அடுத்து பார்ட் சி, ஆன்சர் இன் டீட்டெயில். How did the French establish their trading centers in India? இதுக்கான ஆன்சரும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பார்ட் டியில் ஃபோர்த் ஆக்டிவிட்டி அதை பார்த்துட்டு போயிடலாம். 1. லுக் அட் த கிவன் பிக்சர்ஸ் அண்ட் டேக் டேப்லேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரிட்டன் சோர்ஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டேபிள் காலத்தில் பொறுத்து சொல்கிறாங்க. ரிட்டன் சோர்ஸு ஆர்கியூஸில் என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ரிட்டன் சோர்ஸ் அப்படின்னா பேம்ப்ளெட்டு, எப்பிக்கு, சித்தன்னவாசல் பெயிண்டிங்ஸு, அப்புறம் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டு. அடுத்து ஆர்கியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காயின்ஸு, அப்புறம் ஸ்டாச்சுவு, சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், இது ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆர்கியூஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட். த நேஷ்னல் ஆர்கியூஸ் ஆஃப் இந்தியா NAI இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. இட் இஸ் த சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. It has main source of information for understanding past administrative machinery as well as a guide to the present and future generation related to all matters. It contains authentic evidence for knowing the political, social, economic, cultural and scientific life and activities of the people of India. It is one of the largest archives in Asia. And second question, what were the commodities imported by Dutch அப்படின்னு கேட்குறாங்க. டச் வேர் சில்க், காட்டன், இண்டிகோ, ரைஸ் அண்டு ஓபியம். அவங்க என்னென்ன ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா சில்க்கு, காட்டன், இண்டிகோ, ரைஸ் அண்டு ஓபியம். தே மோனோபாலிஸ்டு த ட்ரேட் இன் பிளாக் பெப்பர் அண்டு அதர் ஸ்பைசஸ். தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சரு, சர் தாமஸ் ரோ ஆஃப் இங்கிலீஷ் had established the trading centers at. மெயின் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கெங்கே அந்த ட்ரேடிங் சென்டர் ஆரம்பிச்சான்னு கேட்குறாங்க. சூரத், ஆக்ரா, அகமதாபாத், பரூச். இந்த 4 பாயிண்ட் மெயினாக இருந்தால் போதும், மற்ற எழுதினா கூட. சூரத், ஆக்ரா, அகமதாபாத் அண்டு பரூச். ஃபோர்த்து கொஸ்டின், ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசி இன் 1757 அண்ட் த பேட்டில் ஆஃப் பக்சார் இன் 1764 த கம்பெனி பிகேம் எ பொலிட்டிக்கல் பவர். இது ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு ஆன ஆன்சர் மாஹி, காரைக்கால், பலசோர் அண்டு காசிம் பசார். இதுதான் ஃப்ரெஞ்சுடைய ட்ரேடிங் சென்டர்ஸ் இந்தியாவில். மாஹி, காரைக்கால், பலசோர் அண்டு காசிம் பசார். அடுத்தது டீட்டெயில்டு ஆன்சர். அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரோன் ஃபவுண்டட் ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரி இன் இந்தியா அட் சூரத்.
In 1669, Margara founded second French factory at Masulipatam by securing a patent from Sultan of Golconda. Next, in 1673, the settlement of Pondicherry was founded by Martin under a grant from Sher Khan Lodi, the ruler of Bijapur. Pondicherry became the most important and prosperous French settlement in India. A fort known as St. Louis was built by Francois Martin in Pondicherry. In 1673, the French obtained permission from Shaista Khan, the Mughal Subedar, governor of Bengal, to establish a township at Chandranagar near Calcutta. The French East India Company established factories in different parts of India, particularly in the coastal regions such as Maghi, Karaikal, Balasore and Kazim Bazar. These were a few important trading centers of French East India Company. இது வரைக்கும் இந்த டீட்டெயில்டு ஆன்சர் ஒன்றாவது கொஸ்டினுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.